என்னடி பாக்குற? சோத போடுறீ? என்ன ஒருத்தர் பாத்துட்டு இருக்கீங்க? கொலா பசியில உட்காந்துருக்கான். முதல்ல சோத்த போடுங்க. ஏய் சந்திரா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். காதுல உழுகுதா இல்லையா? அம்மா கையில நீயாச்சும் சோறு கொடுமா. ஆமா, என் பொண்டாட்டி முகமும் சரியில்லை, அக்கா முகமும் சரியில்லை. பேசாம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாமா? மாப்பிள, கடல் மாதிரி பிரச்சனை வந்தாலும் கப்பல் மாதிரி ஏறி போயிட்டே இருக்கு மாப்பிள. நீ எந்த ரியாக்ஷன் காட்டாத, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என்னடி குழம்பு வச்சிருக்க? வெஜ்ஜா நான் வெஜ்ஜா? உனக்கு நிறைய வச்சிருக்கேன். வச்சிருக்கியா? படையல்ல மூடி வச்சு என்னடி பிரயோஜனம்? அதை எடுத்துட்டு வந்து இங்க பரிமாறு. பரிமாறதெல்லாம் இருக்கட்டும், வண்டி எப்ப கிடைக்கும்னு சொன்ன? சொல்லு, வண்டி எப்ப திரும்ப வரும்னு கேட்டேன். 2 நாள், 2 நாள்ல வந்துரும். 2 நாள் கதையெல்லாம் இருக்கட்டும், வண்டி இப்போ எங்க இருக்கு? அதான் சொன்னமே, இன்ஜின் சீஸ் ஆகி. யோ, நீ பேசாத, வாய முட்டிரு. ஏய், நீ பேசுடா. வண்டி எங்கடா? அது வந்துக்கா, அது... ஏய், எந்திரா. எந்திரிக்கிறல்ல, எந்திரி. பொய் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வண்டி என்னாச்சுன்னு உண்மையை சொல்லு. என்ன மாமா இது? அக்கா என்னென்னமோ சொல்லுது. நீ ஏன் மாப்பிள பயப்படுற? பயப்படாம உண்மையை சொல்லு. சொல்லிராத மாப்பிள. அதான் சொல்றலக்கா, வண்டி ரிப்பேரு. இந்த பாரு, திரும்ப திரும்ப போய் சொல்லாத. வண்டி எங்க? என்னமா கையில உங்க அம்மாளுக்கு தான் சந்தேகம் புத்தினா நீயுமா சாப்பிடுற நேரத்துல போய் என்னமா இதெல்லாம்? யோ, நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உனக்கு சோறு இல்ல, பச்சை தண்ணி கூட தரமாட்ட, பாத்துக்க. வண்டி இப்ப எங்கன்னு மரியாதையா உண்மையை சொல்லிடு. மாப்பிள, நம்ம சுந்தர கடையில தானே வண்டி விட்ட. அவன் நல்ல மெக்கானிக் தானே, சீக்கிரம் வண்டியை ரிப்பேர் பாத்துருவான்ல. பெரிய சுந்தரம் மோட்டார்ஸ்ல கொண்டு போய் விட்ட. யோ, அவனை காப்பாத்தாம நீயா உண்மையை சொல்றியா இல்ல நான் சொல்லவா? என்ன என்ன சொல்ல போற? இவன் வண்டி தொலைஞ்சு 2 நாள் ஆச்சு. என்னடா கரெக்டா? கையில அத கொடு. என்னது இது? எல்லாமே எனக்கு தெரியும். இதுக்கு மேல நடிச்சு என்ன பத்திரகாளி ஆக்கிடாது. ஒழுங்கா இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஆட்டோ தொலைஞ்சது சரி, எதுக்கு 2 பேரும் போய் சொன்னீங்க? உன்கிட்ட இருந்தது அந்த ஒரு ஆட்டோ தானே, அதை பாத்துக்கிறத விட வேற என்ன முக்கியமான வேலை உனக்கு? இல்லமா கையில ஒரு உயிரை. நீ எதுவும் பேசாத, பேசினா மண்ணை பொளந்துருவ பாத்துக்க. டேய், ஒரு ஆம்பளையோட பொறுப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? செய்யற வேலையையும் கட்ட பொண்டாட்டியையும் பத்திரமா பாத்துக்கிறதுடா. பேசாத, நீ ஒண்ணுத்துக்குமே லாயக்கு இல்லாதவன்டா. இப்ப என்ன பதில் சொல்ல போற? ஆட்டோ தானா பறந்து போயிடுச்சு சொல்ல போறியா? இல்லக்கா, ஒரு உயிரை காப்பாத்த போன இடத்துலதான். ஆமா, இவர் பெரிய எம்ஜிஆர், உயிரை காப்பாத்த ஹீரோ மாதிரி போயிட்டாரு. டேய், அந்த வண்டியிலனா உன்னையே நீ காப்பாத்திக்க முடியாதுடா. எப்படா நீ எப்படா காப்பாத்த போற? இந்த பாரு, உத்தியோகம் புருஷ லட்சணம், அதை தொலைச்சுக்கிட்டே மானங்கிட்டு போய் நிக்கிறத விட நாண்டுகிட்டு சாகலாம். பேசாம ஒண்ணு செய், உன் ஆட்டோ தொலைஞ்சு போன மாதிரி நீ எங்கேயாவது தொலைஞ்சு போய் தொலை. என் பொண்ணுக்காவது வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். கையில நீயாச்சும் புரிஞ்சுக்கோ. உன்னை பத்தின உண்மையெல்லாம் எவனோ ஒருத்தர் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. எப்போ நீ என்கிட்ட பொய் மேல பொய் சொன்னியோ அப்பவே நீ என் மனச சுக்குநூறா உடைச்சிட்ட. இனிமே என்கிட்ட பேசாத, என் முகத்துல முழிக்காத, போ இங்கேருந்து. மாப்ள,
இவன் தெரி விஜய் மாதிரி கையில பெரம்போட அலைறான். நமக்கு தூக்கம் வந்தா நம்மள அடிக்கிறதுக்கா இருக்கும். மணி 1 ஆகுது. பேயும் நாயும் கூட கொரட்டை விட்டு தூங்குற நேரம் இது. நாம என்னடானா முழிச்சிட்டு இருக்கோம். அக்கா எல்லாம் ஒரு நல்லதுக்காக தானே. எதுடி நல்லது? ஒரு நைட் தூங்காம இருந்தா 1 பாட்டில் ரத்தம் உடம்புல இருந்து குறைஞ்சிடுமா? ஆ? அண்ணி, மாயா என்ன சொல்றான்னா, ஒரு வேளை தூங்கலனா செத்து போயிட மாட்டீங்கன்னு சொல்றா. ஒன்று பண்ணலாமா? தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒரு வாக் போயிட்டு வரலாமா? சூப்பர் ஐடியாண்ணே. நாசமா போச்சு. அதுக்கும் சேர்த்துதான் செக் வச்சிருக்கான் அந்த சித்தம். விரதம் முடியற வரைக்கும் வீட்டு எல்லையே தாண்ட கூடாதாம். ஏய், என்னடி சொல்றா? அண்ணி, மாயா இப்ப என்ன சொல்றான்னா, சாமிய பத்தி தப்பா பேசினா கண்ணு குத்திருமா. அறிவு ஏற்கனவே கடுப்புல இருக்கும். சும்மா டப்பிங் கொடுத்துட்டு இருக்காத. எத்தனை நாள் என்ன தூங்க விடாம கொடுமைப்படுத்திருப்பீங்க. அனுபவிங்க. தூங்காம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இப்ப அனுபவிங்க. அக்கா சித்தம் கண்ணு திறந்துருச்சு. நாம எல்லாரும் சாப்பிட போறோம். எனக்கு இப்பதான் கண்ணே கட்டுது. பசி மயக்கோண்டி. மாயா, இந்த கங்கை தீர்த்தத்தை பல்லுல படாம அப்படியே குடிச்சிருமா. ம். எங்க அம்மான்னு கூப்பிடு பாப்போம். கூப்பிடுமா. எனக்கு நல்லா பேச்சு வருது. எனக்கு நல்லா பேச்சு வருதுமா. எனக்கு நல்லா பேச்சு வருது. மாயா, எங்க டாடியை ஒரே ஒரு வாட்டி கூப்பிடு பாப்போம். டாடி, நீ பேசுறத கேட்கணும்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமா? பேசு மாயா. மாயா, 4 திட்டு கூட திட்டுடி. உன் குரலை கேட்காம என் காதே மந்தமாயிடுச்சுடி. எனக்கு பேச்சு வந்ததுக்கு காரணமே நீங்க தான்மா. நம்மெல்லாம் எதுக்கும் காரணம் இல்லம்மா. உனக்கு பரிபூர்ணமா பேச்சு வந்திருக்குன்னா அதுக்கு அம்பாள் தான் காரணம். ஐயா, உங்க பொண்ணுக்கு பரிபூர்ணமா குணமாயிடுச்சு. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. என்னம்மா, உங்களுக்கும் சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. அப்படியே என் உடம்பெல்லாம் புல்ல இருக்குதுமா. மாயா, உனக்கு பேச்சு வந்தது எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எத்தனை நாள் இந்த வீடே உன் பேச்சை கேட்காம இருண்டு போய் கிடந்துச்சு. உன் குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. நீ செஞ்ச கர்ம வினைக்கு பலனா உனக்கு ஒரு தண்டனையை கொடுத்து உனக்கு பாடத்தை புகட்டி உனக்கு ஒரு அனுபவத்தையும் கொடுத்துருக்கு.
நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, எப்பவுமே நல்லதே நினைக்கிறவங்களுக்கு சோதனை வந்தாலும் ஒருபோதும் அது வேதனையா மாறவே மாறாது. என்ன சமையல் சித்தம் எது எதுவோ சொல்லுது. அக்கா இது எப்பவும் பேசுறதுன்னு இது என்ன புதுசா? சித்தம் என் பொண்ணு பேசுறத பார்த்து என் கண்ணே பட்டு போச்சு. இனிமேல் என் பொண்ணுக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதாவே நடக்கணும்னு நினைச்சு அந்த குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில வச்சு விடு. என்னம்மா இது? புரியலையா? அடுத்தவன் நெத்தியில இருக்கிற குங்குமத்தை உனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சல, அதான் உன் நெத்தியில ஏற வேண்டிய குங்குமம் தவறுது. என்னடி இது? அந்த அக்னி சாட்சியா கட்டின தாலிடி இது. இத பறிக்கணும்னு நினைச்சல, அதான் அந்த அக்னியே உன்னை அண்டாம அணையுது. என்னம்மா இது? சூலமா அணையுது. மாயா, ஒண்ணும் இல்லம்மா, வெறும் காத்துல அணைஞ்சிருக்கோம். இதுக்கெல்லாம் போய் அழுவாங்களா? மா நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. ஆ. மாயா பயப்படுறா பாருங்க. சித்தம் என்னது இது? சித்து வேலை மாதிரி என்னென்னவோ நடக்குது. குங்குமம் தவறுது, சூடம் அணையுது. உனக்கு தான் நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே தெரியுமே. ஏதாவது சொன்னா முன்ஜாக்கிரதையோட இருப்போம்ல. அம்மா ஏதாவது சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்னம்மா சொல்றீங்க? நல்லதே நினைம்மா, நல்லதே நடக்கும். இந்த கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு நீ அடுத்தது செய்ய போற காரியம் ரொம்ப பயங்கரமானதுன்னு எனக்கு தெரியும். இனிமே உன் வாழ்க்கையில அழுகையும் அவமானமும் தாண்டி மிஞ்சும். மாப்ள, என்ன மாப்ள இது? டீ குடிக்க கூட கீழே வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை மாமா, அது மாப்ள, இது கொஞ்சம் கூட சரியில்லை மாப்ள. இல்லை மாமா, நான் அப்புறம் வரேன். நான் கிளம்பணும் மாப்ள, டைம் ஆச்சு. நான் ஒன்று சொன்னா கேட்பேன் மாப்ள? சொல்லு மாமா. இல்லை வேணாம் விடு, நீ தப்பா நினச்சிக்குவேன். என்ன மாமா இது புதுசாக சொல்கிற? எதுவாக இருந்தாலும் சொல்லு. நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க வேண்டாம் மாப்ள, எங்கேயாவது போயிரு. எங்கே மாமா போகிறது? பேசாம கொஞ்ச நாள் உங்கள் அம்மா கூட போய் இரு மாப்ள. அம்மா கூடவா? ஆமாம் மாப்ள, நாம் 1000 தான் தப்பு செஞ்சாலும் சரி, பெத்த தாய் தான் நம்மளை மன்னிச்சு அன்பாக அரவணைப்பாங்க. புள்ள இவளுக்கு திட்டுறதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல மாப்ள. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிவிடுவேன், அப்புறம் அது பெரிய பிரச்சனையாயிரும் மாப்ள. அதான் நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்காத, போயிருன்னு சொல்கிறேன். போகலாம் மாமா. ஆனால் என்ன மாப்ள? இல்லை மாமா, அம்மாவுக்கு மட்டும்தான் ஆட்டோ தொலைஞ்ச விஷயம் இன்னும் தெரியாது. மாப்ள, ஆமாம் மாமா, அப்பாவோட ஞாபகத்தமாக வச்சிருந்த தாலியை விற்று அம்மா வாங்கி கொடுத்த ஆட்டோ மாமா அது. இந்த உலகமே என்ன ஒரு செல்லா காசாவும் குடிகாரனாவும் பார்த்தப்போ என் மேலே நம்பிக்கை வச்சு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த ஆட்டோ மாமா அது. அதுகிட்ட போய் அது தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா அது தாங்காது மாமா. அது என்னை எவ்வளோ அடிச்சாலும் திட்டினாலும் நான் தாங்கிக்கவும் மாமா.
ஆனா அதே அழுதா என்னால தாங்க முடியாது மாமா. நீ சொல்றதும் கரெக்டு தான் மாப்பிள்ள. இது அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். நீ அங்க போக வேண்டாம். நீ ஒன்று பண்ணு மாப்பிள்ள. உன் ஃப்ரெண்டு குமார் வீட்டில் ஒரு 2 நாள் தங்கு. நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஊருக்கு போறியா? என்ன மாமா சொல்ற? ஆமாம் மாப்பிள்ள. காலையில் தான் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தது. மினிஸ்டரோட பந்தோபஸ்துக்காக நான் விழுப்புரம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறேன். ஆனால் சிக்கிட்டா கண்டிப்பாக வர்றதுக்கு 2 நாள் ஆகும். உன்னை உங்கள் அக்காவை நம்பி விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு இருக்கிறது நாக்கு இல்லை மாப்பிள்ள, தேல் கொடுக்கு. அது வரைக்கும் இதை செலவுக்கு வச்சுக்க. மாமா வச்சுக்க மாப்பிள்ள. நீ குமார் வீட்லயே இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர பார்க்குறேன். என்ன மாப்பிள்ள அப்படி பார்க்குற? கூட இருக்க வேண்டிய நேரத்தில் உன்னை விட்டு போறேன்னு யோசிக்கிறியா? 2 நாள் தான், போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன் மாப்பிள்ள. இது வரைக்கும் நான் ஒரு போலீஸா உருப்படியா எந்த வேலையும் செஞ்சதில்லை. உன் வண்டியை கண்டுபிடிக்கிறதா நான் செய்ய போற ஒரே உருப்படியான வேலை. நான் வர வரைக்கும் பத்திரமாயிரு. எந்த விதமான முட்டாள்தனமான காரியத்தையும் செஞ்சிடாத, சரியா? வர மாப்பிள்ள, பத்திரமாயிரு. மாயா, சந்தோஷ், என்ன மாயா இது? உன் வாய்ஸ் திரும்ப கிடைச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ என்னடானா குங்குமம் தவறிடுச்சு, கற்பூரம் அணிஞ்சிருச்சுன்னு நேத்துல இருந்து அழுதுட்டு இருக்கியாமே. இல்ல சந்தோஷ், அது மாயா, யூர் a மாடர்ன் கேர்ள். நீ எப்ப இப்படி மாறின? கடவுளை நம்புறது தப்பு இல்ல, பட் there is a limit for it. நடக்கிற தவறுக்கெல்லாம் கடவுள் எப்படி பொறுப்பாவாரு? சாரி சந்தோஷ். சாரி எல்லாம் வேணாம். நீ பழைய மாயாவா எப்பவும் சிரிச்சிட்டு இருந்தாலே எனக்கு போதும். மாயா, சொல்லு சந்தோஷ். உனக்கு பேச்சு வந்த உடனே முதல்ல உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன? சொல்லு சந்தோஷ். ஆமா, உனக்கு பேச்சு போற அளவுக்கு நீ அப்படி என்ன சாப்பிட்ட? சொல்லிடுவேன், ஆனா நான் சொன்னா நீ திட்டுவியே, அதான் பாக்குற. சொல்லு மாயா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது எல்லாருக்கும் தெரியும் சந்தோஷ், உன்னை தவிர. ஏன் அப்படி? அப்படி நீ என்ன பண்ண? உனக்காக வேண்டிக்கிட்டேன் சந்தோஷ். வேண்டிக்கிட்டியா? ஆமா சந்தோஷ், உனக்கு பார்வை திரும்ப வரணும்னு வேண்டிக்கிட்டு நாக்குல அழகு குத்துன. அது சரியாவதுக்கு தான் 1 வாரம் ஆயிடுச்சு. அதான் என்னால பேச முடியல. என்ன மாயா, என்ன சொல்ற நீ? இந்த அழகுனா நாக்குல வேல் மாதிரி குத்துவாங்களே, அதானே? ஆமா சந்தோஷ், அதேதான். போன வருஷம் நான் டாட்டூ போட போனப்போ உன்னையும் கூட்டு போனேன். அதுக்கே வலிக்குன்னு ஓடி வந்துட்டேன். நாக்குலலாம் குத்துனா பயங்கரமா வலிக்குமே மாயா, அத நீ எப்படி தாங்கின? வேண்டுதல் பலமா இருந்தா வலி எதுவுமே தெரியாது சந்தோஷ். அடி பாவி, இப்படி புழுகுறா? மாயா, என்ன மாயா இது? வேண்டுதல்லாம் ஓரளவுக்கு இருக்கலாம், ஆனா உடம்பெல்லாம் வருத்தி வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு இதெல்லாம் தேவையா மாயா? உன்கிட்ட கேட்டா தேவையில்லைன்னு சொல்வேன் தான். வீட்ல யாரையும் உன்கிட்ட வாய் திறக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். என்ன மாயா நீ இப்படி பண்ணிட்ட? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் பேசுறது மட்டும் இந்த வீட்டுக்கு சந்தோஷம் இல்ல சந்தோஷ். உனக்கு பார்வை வரதுதான் இந்த வீட்டோட நிஜமான சந்தோஷமே. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுக்கு தானடி உனக்கு நான் பேச்சு போக வச்சேன். இப்படி வாயை திறந்தாலே பொய் சொல்லி என் புருஷனை ஏமாத்திரியடி. இவ மேல பரிதாபப்பட்டு திரும்ப பேச்சு வர வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோமே. ஒரு உண்மையை சொல்லவா மாயா? சொல்லு சந்தோஷ். சில சமயத்துல உன்னோட பாசம் செல்வியையே தோக்கடிச்சிடுது மாயா.
எனக்கு அதானே வேணும். நீ ஒரு காலத்தில் என்னை விரும்பியோ நான் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் நீ எனக்காக வேண்டிக்கிற, செல்வியை பார்த்துக்கிற. உன் அளவுக்கு மனசெல்லாம் எனக்கு வரவே வராது மாயா. சந்தோஷ், நீ என்னோட கசின் சந்தோஷ். நீ என் கூடவே வளர்ந்தவன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. 1000 தான் உன் வைஃபா இருந்தாலும் இப்ப வந்தவ செல்வி. அது பாசம். ஆனா இது ரத்த பாசம். இதை யாராலையும் மாத்த முடியாது சந்தோஷ். ஐ எம் சோ லக்கி மாயா. உன்ன மாதிரி ஒரு கசின் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நீ எங்களை பத்தியே யோசிக்கிறத நிறுத்திட்டு உன் வாழ்க்கைய பத்தி யோசி மாயா. என் வாழ்க்கையே நீதானே சந்தோஷ். இனிமே உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி எந்த விஷயமும் பண்ணாத. அப்படி பண்ணா நீ பேசுறியோ இல்லையோ, நான் உன்கிட்ட நிச்சயமா பேச மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? நான் எப்ப சந்தோஷ் உன் பேச்ச மீறி இருக்கேன்? நான் நம்ப மாட்டேன். நீ சத்தியம் பண்ணு. இந்த மாதிரி திரும்ப பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. என் புருஷனை ஏமாத்துறத நிறுத்த மாட்டா போல இருக்கு. பாம்பு கடிச்சாதாண்டி விஷம், ஆனா நீ பேசினாலே விஷம். நீ திருந்த மாட்டடி, திருந்தவே மாட்ட. இதை விட பெரிய தண்டனையா கொடுத்தாதான் நீ சரிப்பட்டு வருவ.